வாசிக்கிறேன், கேட்போம். 22 24 வரை. மார்க் 11 22 முதல் 24 வரை. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்தபடி கடந்த பல வாரங்களாக அதன் முதல் பகுதியை போதித்தேன். பல்வேறு பகுதிகளாக போதிப்போம் என்று சொன்னேன். அது முதல் பகுதி, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தோம். கர்த்தர் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார். நான் என்ன சொல்ல போறேன் அவருக்கு ஜெபம் பண்ணி, நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், என்ற தேவைகளை தெரியும், என்ற பிரச்சனையை தெரியும். அப்புறம் நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அது மட்டுமல்லாமல் அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய சித்தப்படிதான் எல்லாம் செய்வார். எல்லாவற்றையும் முன்குறித்து இருக்கிறார். அதன்படிதான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். அவர் மாறுவதே இல்லை. அவர் மாற போறதே இல்லை. அவர் சித்தத்தை அவர் செய்ய போறார். அவர் செய்ய போறதை தான் செய்ய போறாருன்னு சொன்னா அப்புறம் நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? இப்படி எல்லாம் ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லி சில காரணங்களை உங்களுக்கு நான் தெரிவித்தேன், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து. அடுத்தபடியாக இரண்டாவது பகுதிக்குள்ளாக சென்றோம். இரண்டாவது பகுதி தான் விசுவாசமும் ஜெபமும் என்கிற பகுதி. விசுவாசம் ஜெபம் ரெண்டும் எப்படி ஒன்றாக இயங்க வேண்டும் என்பதை குறித்து போதித்து வருகிறோம். சென்ற வாரத்திலே ஆரம்பித்தோம் அதை. அதிலே தேவனுடைய வார்த்தையை ஜெபத்திலே எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை குறித்து இங்கே நான் பேசி வருகிறேன். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசம் எங்கிருந்து வருது? தேவனுடைய வார்த்தையினால தான் விசுவாசம் வருது. அது கேட்கறதுனால வருது. அது மட்டுமல்லாமல் அது வர்றது தேவனுடைய வார்த்தையினால வர்றது மட்டுமல்லாமல் அது நம்மை விட்டு புறப்பட்டு போய் மலைகளை பெயர்க்குது. பாருங்க, விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி நம்மிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது, எப்படி அது நமக்குள்ளே கிரியை செய்கிறது, நம்முடைய சூழ்நிலைகளில் விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்றால் வார்த்தையின் மூலமாக தான். தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதன் மூலமாக விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அப்புறம் தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும்போது அந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசமா இருக்கிறது. இப்படித்தான் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை பேசி ஜெபத்தின் மூலமாக மலைகளை பெயர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபத்தை பற்றி தான் அந்த வசனங்கள். மலையை பெயர்க்கிறத பற்றி பேசுகிறார். மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறார். இதுதான் ஜெபமா? ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. அப்ப 23ஆம் வசனத்தில் மலைகளை பெயர்க்க சொல்லுகிறாரே, அதுபோலதான் விசுவாசமும் ஜெபத்திலே கிரியை செய்கிறது என்பதை எடுத்துக்காட்டதான் இயேசு இந்த போதனைகளை கொடுக்கிறார். இங்கே ஜெபம், தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டு நான் ஜெபத்தை நாம் வெற்றிகரமாய் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையின் உதவி இல்லாமல் ஜெபத்தை நாம் வெற்றிகரமாக செய்ய முடியாது. ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிகரமா வாழ வேண்டுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமாய் இருக்கிறது. ஆனால் வெற்றியுள்ள ஜெபத்திற்கு, வெற்றிகரமாய் ஜெபித்து காரியங்களை பெற்றுக்கொள்வது, அதற்கு தேவனுடைய வார்த்தை அஸ்திபாரமா இருக்கிறது. வெற்றியான வாழ்க்கைக்கு ஜெபம் அஸ்திபாரமா இருக்குது. அந்த ஜெபத்துக்கு வார்த்தை அஸ்திபாரமா இருக்கிறது. ஆகவே தான் நான் நினைக்கிறேன், ஜெபத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவு தான் நம்ம ஜெபிக்கவும் செய்கிறது, வெற்றிகரமாக ஜெபிக்கவும் வைக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க பாருங்க, மணிக்கணக்கில் ஜெபிக்கிறவர்கள் இருக்காங்க. பல விதத்தில் இந்த ஜெபத்தை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு சில நேரத்தில் நான் நினைக்கிற ஒரு மதத்தில் சில சம்பிரதாயங்களை செய்கிறது போல சிலர் செய்து விடுகிறார்கள். சிலர் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள், ஆனால் அதிலே எப்படி ஜெபிப்பது என்று அறியாமல் இருக்கிறார்கள். அதை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எப்படி ஜெபத்திலே பயன்படுத்துவது என்பதை குறித்து இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தில் என்ன செய்கிறோம்? அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் ஜெபத்தில் பேசுகிறோம். அங்கே பேசும்போது என்ன ஆகிறது? தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர்
தேவனாக நம்முடைய வாழ்க்கையில வந்து இயங்கும்படியாக, வேலை செய்யும்படியாக நாம் அனுமதி கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் வாசலை திறந்து கொடுக்கிறோம் ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும்போது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவனா வந்து அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது கிடையாது. ஆதியில மனுஷன் பாவம் செய்து விழுந்து போன போது பாவத்திலே பிசாசானவன் வந்து அவன் ஒரு உசர்பர், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் அவன் வந்து ஒரு ஆக்கிரமிக்கிறவன். கொஞ்சம் நிலம் இருந்தா அல்லது ஒரு சின்ன ஒரு இது இருந்தா ஒரு ஓரமா கொஞ்சம் இடம் விட்டு வச்சிருந்தான்னா பாருங்க, அங்க ஒரு சின்ன கொட்டாயை போட்டுக்குவாங்க யாராவது வந்து. அந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்புக்காரன் வந்து பிசாசு வந்து கொஞ்சம் இடம் விட்டா போதும் அப்படியே வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறவன். பாவத்துக்கு மனுஷன் இடம் விட்ட உடனே எல்லா மனுஷரையும் அவன் வந்து கேட்காமல் அவர்களை ஆள ஆரம்பித்தான். அவன் ஆக்கிரமித்துக் கொண்டான், அடிமைப்படுத்தி கொண்டான் எல்லாரையும். இவர்கள் எந்த நேரத்தில் நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வார்த்தையை கேட்டானா அந்த நிமிஷமே சந்ததி முழுவதையும் அவன் ஆக்கிரமித்துக் கொண்டான், ஆளுகை செய்து கொண்டான். அப்படியே ஆக்கிரமித்து அவர்கள் மீது அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விட்டான். ஆனால் இயேசு வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து மீட்பை தேவன் உண்டு பண்ணின போது அவர் வந்து எல்லார் மீதும் கொண்டு வந்து இந்த ரட்சிப்பை திணிக்கிறது கிடையாது, எல்லார் மீதும் கொண்டு வந்து நித்திய ஜீவனை திணிக்கிறது கிடையாது. இதுதான் கர்த்தருக்கும் பிசாசுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் பாருங்க. கர்த்தர் வந்து நம்ம உண்டாக்குனவருங்க, பிசாசு வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கிறவன். நல்லா கவனிங்க. நம்ம உண்டாக்குன தேவன் எதற்காக நம்ம உண்டாக்குனார், எப்படி நம்ம உண்டாக்குனார் அவருக்கு தெரியும். அவருடைய சாயல்ல நம்ம உண்டாக்கி இருக்கிறார், அவரை போல உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே நம்மை அவர் ரொம்ப மதிக்கிறார். ஏன் நம்ம மதிக்கிறார்னா அவர் பார்க்கிறார் நம்மள, என்ன போல இவனை உண்டாக்கி இருக்கிறேன், ஆகவே இவனை நான் மரியாதை கொடுக்க போறேன், இவனுக்கு நான் மதிப்பை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவர் ஆக்கிரமிப்பு நடத்துகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய இருதய வாசலுக்குள்ள கதவை தட்டாம உள்ள வர்றதில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுது, இதோ வாசப்படியில நின்று தட்டுகிறேன். அவர் தட்டி பர்மிஷன் கேட்கிறார், வரலாமான்னு. கேன் ஐ கம் என்றாரு. நீங்க வரலாம்னு திறக்கும் போதுதான் அவர் உள்ளே வருகிறார். எந்த அளவுக்கு உள்ள விடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உள்ள வருவார். எந்த அளவுக்கு நீங்க கிரியை செய்ய இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிரியை செய்ய இடம் கொடுக்கிறார். அன்றாடம் நான் ஜெபிக்கும் போது என்ன பண்ணுகிறேன், தேவனாக என்னுடைய வாழ்க்கையில வந்து அவர் தேவனாக ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்கு அவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் வந்து விளங்க வேண்டும், அவருடைய கிரியை நடப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்னுடைய வாசலை திறந்து விடுகிறேன், அவருக்கு உரிமையை நான் கொடுக்கிறேன். தேவன் என்ன மதிக்கிறார், நீ அதை டெய்லி செய்யும் போதுதான் நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில நான் தேவனாய் இருக்க முடியும். நான் பிசாசு இல்லைங்கிறாரு. பிசாசு வந்து கேட்காமலே வந்து உள்ள போகிறவன், அவன் ஒரு திருட்டு பையன். கேட்காமலே உள்ள நுழைவான், பின் வழியா நுழைவான், சைடு வழியா நுழைவான், இங்க கொஞ்சம் வாசல் திறந்திருந்தா நுழைவான், கம்பியை நெளிச்சுக்கிட்டு நுழைவான், எப்படி வேணா நுழைவான், திருடங்க அவன். ஆனால் நம்முடைய தேவன் உத்தமமானவர். அவர் வாசல்ல வந்து நிற்கிறார், கதவை டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுறாரு. வெளியே வந்து நான் வரலாமாங்கிறாரு. ஆண்டவரே வாரும், நீர் வாரும், நீர் எனக்கு உதவும், நீர் எனக்கு சகாயம் பண்ணும், உடைய ஒத்தாசை எனக்கு தேவை, உடைய அனுகூலம் எனக்கு தேவை, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே என்று நான் வாயை திறந்து அவருக்கு நான் உரிமை கொடுக்கும் போது, அவருக்கு வர அதிகாரத்தை கொடுக்கும் போது, அதான் ஜெபம் பாருங்க. ஜெபம்னா சும்மா என்னத்தையோ நினைச்சிட்டு இருக்க கூடாது. நான் கர்த்தரிடத்துல கெஞ்சி மன்றாடிட்டு கிடக்கிறது இல்ல ஜெபம். என் முட்டி தேய நான் அவர்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி பக்கெட்டா கண்ணீர் பிடிக்கிறது இல்ல ஜெபம். ஜெபம் என்று சொன்னால் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மரியாதை அந்தஸ்தை உணர்ந்தவனாய் அன்றாடம் நாம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கும்படியாக, அவருடைய தயவு உண்டாயிருக்கும்படியாக, அவருடைய நன்மைகள் எனக்கு உண்டாயிருக்கும்படியாக, அவருடைய ஆசீர்வாதம் உதவி எனக்கு உண்டாயிருக்கும்படியாக என்னுடைய வாயை திறந்து அவரை ஆண்டவராக என்னுடைய வாழ்க்கையில செயல்படும்படியாக நான் அனுமதிக்கிறேன். என்னுடைய சூழ்நிலையில அவருடைய வல்லமை விளங்கும்படியாக நான் அனுமதிக்கிறேன். அதுதான் ஜெபம். இருக்கீங்களா? ஆகவே தேவன் கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்த போது அவர் நமக்கு சொல்றாரு, ஜீவனை தெரிந்து கொள். நான் வந்து உன் பேல ஆக்கிரமிப்பு நடத்துறது இல்லை, உனக்கு வந்து அப்படியே திணிக்க மாட்டேன் உன்னை, நீ தெரிந்து கொள். அதுக்கு தான் கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய காரியம் என்ன, ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு ஒரு புல்பிட்டை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் பொழுது அன்னைக்கும். ஏன் என்று சொன்னால் ஆக்கிரமிப்பு கிடையாது. யாரையும் பிடிச்சி கழுத்து பிடிச்சி இழுக்கிறது இல்லை, கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதில்லை, கட்டி போட்டு நீ இதை பின்பற்றுன்னு சொல்றது இல்லை, யாரையும் ரூம்ல அடைச்சி போட்டு நீ பைபிளை வாசிட்டு சொல்றது கிடையாது. அப்படிலாம் நடக்கிறது கிடையாது. கிறிஸ்தவத்தில் பிரசங்கம் தான் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தரை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கிறோம். மனுஷனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது, அவன் தெரிந்து கொள்ளுகிறான், அவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான்.
ஜெபம் என்கிறது நாம் தேவனுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஆகவே இந்த மார்க் 11:23 நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசித்தால் தான் சொன்னபடியே, மறுபடியும் சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லி சொன்னபடியே என்று 3 தடவை சொல்றதை பற்றி வந்திருக்குது. ஒரே ஒரு தடவை விசுவாசிக்கிறத பற்றி வந்திருக்குது. இதை பற்றி பேச ஆரம்பித்தோம் போன தடவை. ஏனென்றால் விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கணும். ஜெபத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாத ஜெபம் செய்ய முடியாது. வார்த்தை இல்லாமல் ஜெபம் செய்ய முடியாது. என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும், எந்த விதமான வார்த்தைகள் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறது, இருக்கிற நிலையை மாற்றி நமக்கு விடுதலையும் நமக்கு வித்தியாசமான சூழ்நிலையில் உருவாக்குகிற வார்த்தைகள் எப்படி. ஜெபம் என்கிறது ஏதோ ஒரு மதவாதி மாதிரி ஏதோ உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல. ஜெபம் பண்ணுகிறதுனால ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும், வாழ்க்கையில மாற்றங்கள் காணப்பட வேண்டும், சூழ்நிலைகள் மாற வேண்டும். அதற்காக தான் ஜெபிக்கிறோம். ஏதோ நான் ஜெபம் பண்ணுறதுக்காக ஜெபிக்கல. இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணதுக்கு மெடலா கொடுக்குறாங்க பரலோகத்துல கிடையாது. இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்லிக்கிறதுக்காக, பெருமைப்பட்டுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணல. ஜெபத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். செல்ல வேண்டிய திசையில அதை செலுத்தி கொண்டிருக்கிறோம். தடைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். மலைகளை பெயர்த்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான இடையூறுகளை மேற்கொண்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் ஜெபம். பாருங்க, ஜெபம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஆகவே 3 தடவை சொல்றது குறித்து சொல்லி இருக்குது. ஒரே ஒரு தடவை தான் விசுவாசிக்கிறதை குறித்து சொல்லி இருக்குது. ஆகவே நான் சொன்னேன், விசுவாசிக்கிறதை காட்டிலும் சொல்லுகிறதுல 3 மடங்கு அதிக கவனமாய் இருக்க வேண்டும் சொன்னேன். ஏன் 3 மடங்கு அதிக கவனமா இருக்க வேண்டும் பாருங்க. ஏன் என்று சொன்னால், நம்ம சொல்றதுதான் நம்ம விசுவாசிக்க போகிறோம். அப்புறம் நம்ம விசுவாசிக்கிறது தான் சொல்ல போகிறோம். இப்படிதான் காரியங்கள் நடக்கிறது பாருங்க. சொல்றதுதான் விசுவாசிக்க போறோம், விசுவாசிக்கிறதான் சொல்ல போகிறோம். அதுல ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் சிலர் பேசுவாங்க பாருங்க, ஒரு மாதிரி மனதளவுல பேசுவார்கள். மனதளவுல சில காரியங்களை அப்படி மேலோட்டமா பேசுவார்கள். ஆனால் அவளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் வேற ஒண்ணு இருக்குது. ஆகவே மற்ற நேரங்களில் வாயை திறந்தாங்கன்னா உள்ள இருந்து அது வெளியே வந்துருது. ஆகவே தான் ஜெபம், நான் நினைக்கிறேன், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது தான் ஜெபம். உள்ளத்துல முதல்ல கர்த்தர் நல்லவர் என்கிற எண்ணங்கள் நிரம்ப வேண்டும். கர்த்தரை குறித்த விசுவாசம் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். கர்த்தரை குறித்த அறிவு உள்ள நிரம்ப வேண்டும். அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச வேண்டும். கர்த்தருடைய நோக்கங்கள், கர்த்தருடைய சித்தம், இவைகளை குறித்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும். அப்பொழுது அதன் நிறைவினால் வாய் பேச வேண்டும். இதுதான் ஜெபம். மார்க் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நான் இந்த சொல்லுகிறதை பற்றி இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண பார்க்கிறேன். வாய் திறந்து சொல்லுகிறது, வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துவது, எப்படி தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலே நம்முடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் இன்னும் அதிகமா சொல்ல போறேன். ஏனென்றால் மலையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறவனுக்குன்னு சொல்லல. நிறைய பேர் தங்களுடைய மலையை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க மலையை பார்த்து மலை கிட்டே உட்காந்து ஒரு டெய்லி 2 மணி நேரம் கண்ணீர் விட்டா கர்த்தர் பாவம் அந்த மலை பக்கத்திலேயே உட்காந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறான்னு ஏதாவது செய்வார்னு. மலையை பார்த்து கண்ணீர் விடுறதில்ல, மலையை பார்த்து கதறி அழுகிறது இல்ல. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று, அது எங்க போகணும்னு கூட சொல்லணும்ன்றாரு. ஏன்னா அங்கங்க பக்கத்துல எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்க போகுது, முன்னால இருந்த மலை பின்னால வந்துகிட்டு சுத்தி வந்துகிட்டு இருக்க போகுது. எங்க போய் உழணும்னு சொல்லி கரெக்டா சொல்லுன்றாரு. என்ன நடக்க வேணும் என்கிறத பேசு, அதுதான் அங்க சொல்றாரு. ஆகவே இந்த வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துது, ஏன் சொல்றது எவ்வளவு முக்கியம் என்கிறத இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தலாம். இன்றைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அற்ப விசுவாசிகளே, எப்படி சொல்றாரு பாருங்க. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை பூசிப்போம் என்கிறத குறித்து கவலைப்படுற ஆளுகளை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. விசுவாசம் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்குது பாருங்க. விசுவாசத்தை அவர்கள் சரிவர பயன்படுத்த முடியவில்லை. தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள், சஞ்சலப்படுகிறார்கள். அந்த கவலைகள் அவர்களை ஆட்கொள்ளுகிறது, பிரச்சனையா இருக்குது அவங்களுக்கு. எப்படி வாழ்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஆனா உடன்படிக்கையின் மக்கள் இவர்கள், யூத மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்க. இவங்க ஒரு உடன்படிக்கையில இருக்காங்க. கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு உடன்படிக்கையை பண்ணார் பாருங்க ஆபிரகாமோடு. அந்த உடன்படிக்கையில ஒரு பகுதி செழிப்பு, ஒரு பெரிய தேசத்தையே தர்றேன்னாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னாரு, உனக்கு முன்னால எந்த மனுஷன் நிக்க முடியாதுன்னாரு.
உனக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னாரு. செழிப்பின் ஒரு உடன்படிக்கையா இது இருந்தது. ஆபிரகாமின் உடன்படிக்கையில செழிப்பும் இருந்தது. ஆனால் இவர்கள் பாருங்க, ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்துகிட்டு எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். ஏன் நீ யாரு பிள்ளை? வெக்கமா இல்லையா அப்படி இருக்கிறதுக்கு? ஆபிரகாமின் பிள்ளை. ஆபிரகாம் உலகத்திலே பெரிய சீமானா இருந்தான் எழுதி இருக்குது. அவனோடு மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியோடும் அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் கர்த்தர் சொல்லி இருக்கார். பாருங்க, ஜனங்க திடீர்னு பாருங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, தாங்க யாருங்கிறத மறந்துட்டு இப்ப இயேசுவுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிற ஜனங்க என்ன அவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு பாருங்க. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், வீடு என்ன ஆகுறது, இது என்ன ஆகுறது, அது எங்கிறது வரும், இது எங்கிறது வரும், இதுதான் பெரிய கவலையா இருக்குது. அப்ப இவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால். அதுக்கு முந்தின வசனத்துல எல்லாம் சாலமோன் ராஜா எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தவன், அவனை காட்டிலும் அதிக அழகாக காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார் என்று சொல்லிவிட்டு இப்ப சொல்றாரு, இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இங்கே ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருகிறது, அதை கொஞ்சம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 மொழியிலையும் நான் பிரசங்கம் பண்றேன், அதனால எனக்கு தான் இது ரொம்ப அதிகமாக விளங்குது உங்களை விட. 2 பிரசங்கம் கேட்கிறேன் நான். சில நேரத்தில் நான் பிரசங்கம் பண்றதே எனக்கு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. சில நேரத்தில் இங்கிலீஷ்ல எப்படி வருது பாருங்க, டேக் நோ தாட் சேயிங். டேக் நோ தாட் சேயிங். ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், டேக் நோ தாட் சேயிங். அங்க ஒரு காரியம் தெளிவா சொல்றார் ஆண்டவர். அதை டேக் நோ தாட் சேயிங்னா கவலை. இங்க தமிழ்ல கவலைன்னு சிம்பிளா மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா அது உண்மையாவே பார்த்தா அந்த கவலை எல்லாம் எப்படி நாம எடுத்து நம்முடைய மனதுக்குள்ள வைக்கிறோம் என்கிறத பற்றி தான் இந்த வசனம். டேக் நோ தாட் சேயிங்னா எந்த எண்ணத்தையும் சொல்லுவதன் மூலமாய் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாதீர்கள் என்று அர்த்தம். எண்ணங்கள் இருக்குதுங்க, நிறைய எண்ணங்கள் இருக்குது உலகத்துல, நிறைய எண்ணம் இருக்கு. சும்மா ரோட்ல காலையில ஒரு டீ கடை பக்கத்துல இப்படி நின்னு பாருங்க, அவன் என்ன பேசுறான்னு. என்னப்பா இந்த கம்பெனி மூடிடுறாங்களாமே, வேலைக்கு என்ன பண்ண போறாக்கும், எல்லாம் போயிடுன்றாங்க, எல்லாம் அப்படிதான் பேசிருப்பான். காலங்காத்தால 6 மணிக்கு டீ கடையில போய் கொஞ்சம் நின்று ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் பலப்பட்டு வரலான்னு போனா வீக்காய் தான் வரணும். அப்புறம் அது எத்தனை டீ குடிச்சாலும் அது ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற வார்த்தைகள் ரொம்ப பலமான வார்த்தைகளா இருக்குது. என்ன சொல்லலாம், இந்த கம்பெனி எல்லாம் மூடிடுறாங்களாமே, என்ன பண்ண போறீங்களாக்கும், ஏதாவது பண்ண வேணாமா, ஸ்ட்ரைக்கு பண்ண வேணாமா, இப்பவே யோசித்து வச்சுக்கணும் எல்லாம், அதை பற்றி ஒன்னும் கவலையே படாம இருக்கிறீங்களே. அவன் என்ன சொல்றான், என்னப்பா ஒன்னும் கவலையே இல்லாம இருக்கிற, டீ குடிக்க வந்திருக்க, கவலை இன்னும் எடுத்துக்கலையா நீன்னு கேட்கிறான். இப்படி எண்ணங்கள் நிறைய இருக்குது உலகத்துல. இந்த எண்ணத்தை எப்ப எடுத்துக்கொள்றோமா, வெறும் கேட்டதுனால எடுத்துக்கொள்ள போறது இல்ல, கேட்டவைகளை, இந்த பரவி கொண்டிருக்கிற எண்ணங்களை, இந்த உலகத்துல உலாவி கொண்டிருக்கிற எண்ணங்கள், எல்லார் மத்தியில பரவி கிடக்கிற எண்ணங்கள், எல்லாரும் பேசி கொண்டிருக்கிற எண்ணங்களை நாம் என்ன பண்ணுகிறோம், எப்ப நாம் எடுத்துக்கொள்றோம் சொன்னா, என்னைக்கு அவங்க பேசுறத நாம பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அதை நாம நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இருக்கீங்களா? ஆகவேதான் கண்ட டீ கடையில கண்டது பேசுறதை கேட்க கூடாது. டீ கடைக்கு போனா நல்ல தேவனுடைய மக்களோட போங்க, நல்ல காரியங்களை பேசுங்க. அப்ப டீயும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது குடிக்கிறதுனால கொஞ்சம் பலனும் இருக்கும். இல்லைன்னா அங்க இருக்கிறவங்க பேச்சை கேட்டா தளர்ந்து போய் தான் வரணும். அந்த வார்த்தைகள் அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. உலகம் முழுக்க பேசுறான், மெத்த வீட்டுக்காரன் பேசுறான், கீழே பேசுறான், பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறான், வேலையில போனா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவன் பேசுறான், சொந்தக்காரங்க பேசுறாங்க, சில நேரத்துல மனைவியே பேசுது, சில நேரத்துல புருஷனே பேசுறான், பிள்ளைங்க பேசுது, தாத்தா பேசுறாரு, பாட்டி பேசுறாரு, எல்லாம் பேசுறாங்க. எண்ணங்களுக்கு குறைவே கிடையாது. எங்க போனாலும் பரவலா இவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நான் அதை எடுத்துக்கொள்ள போறேன்னா, என்னுடைய எண்ணமா அதை பார்த்த போறேன்னா, நான் அதை சொந்தமாக்கி கொள்ள போறேன்னா, நான் அதை ஓன் பண்ண போறேனாங்கிறதுக்கு எது அடையாளம்? அந்த எண்ணத்தை நான் எடுக்க கூடாது. எப்படி எடுக்கிறேன் நானு? டேக் நோ தாட் சேயிங். அந்த எண்ணத்தை என்னுடையதாக்கி கொண்டு, அந்த கவலை, என் பாரத்தை என்னுடையதாக்கி கொள்றது எப்படி? சொல்லுவதன் மூலமாய். என்ன சொல்லுவதன் மூலமாய்? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு. ஆகவே தான் நான் சொல்றேன், இந்த சபைக்கு வர்ற கிறிஸ்தவ விசுவாசிகள் வீட்டுல அப்படிப்பட்ட பேச்சு இருக்கவே கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை பூசிப்போம் என்கிற பேச்சு இருக்கவே
கூடாது. ரொம்ப சீரியஸ் பிசினஸ் இது. இன்னைக்கு ரொம்ப இதா வளர்க்க போறோம் பாருங்க. இருக்கவே கூடாது அந்த பேச்சு, இருக்கு அந்த நெகட்டிவ் டாக் இருக்கவே கூடாது. ஏன் என்று சொன்னால் அதை பேசும்போது ஏதோ ஒன்று நடக்குது. இது ஒரு காட்ஸ் பிரின்சிபல் பாருங்க. தேவன் நம்மை பேசக்கூடியவர்களா உண்டாக்கி இருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, ஆதியிலே 1ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, தேவன் சொன்னார், உண்டாக கடவுள் சொன்னார், அப்படியே ஆயிற்று. சொன்னதெல்லாம் அப்படியே ஆயிற்று. சொன்னதெல்லாம் அப்படியே ஆக வைக்கக்கூடிய ஆட்களாய் நம்ம உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சாயல்ல நம்ம உண்டாக்கி இருக்கிறார். எதையெல்லாம் சொல்றோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உடையவர்களாய், வாயிலே வார்த்தையுடைய மக்களாய் வைத்திருக்கிறார். நமக்கு இன்றைக்கு அதிகாரம் வல்லமை இருக்குதுன்னா, வாயில வார்த்தைகளை தெரிந்து கொண்டு சூஸ் பண்ணி அதை போட்டு அதன்படி காரியங்களை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம், அந்த விதத்துல தான் நமக்கு இன்றைக்கு அதிகாரம் இருக்கிறது. தேவனை போலவே நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே கண்டதை பேசக்கூடாது. பாருங்க, இருக்கீங்களா? சிலர் பேசிட்டு இருப்பாங்க, யாரு கண்டா ஆட்சி வயசு 55 வயசு 58 வயசு ஆன உடனே ரிட்டையர் ஆனா அதுக்கப்புறம் என்ன யாரு கண்டா என்ன எந்நேரம் போய் சேருவோமோ தெரியாது பரலோகம். இனிமே போய் சேர வேண்டியதுதான், க்ளோசிங் டைம் வந்துருச்சு. சிலர் எப்ப பாருங்க அதுதான் பேசிட்டு இருப்பாங்க, போறதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. மரணத்தை பேசி கொண்டிருப்பார்கள், சாவை பேசி கொண்டிருப்பார்கள். எந்நேரம் பார்த்தாலும் தங்களுடைய வாயில நெகட்டிவா தான் பேசிக்கிட்டு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், இனிமே என்ன இருக்குது, இனிமே ஒண்ணும் கிடையாது, இனிமே அவ்வளவுதான், இனிமே போச்சு, இனிமே ஒண்ணும் கிடையாது, இதே தான் பேச்சு பாருங்க. அதனாலதான் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. எங்க பாட்டி இருந்த காலத்துல அந்த 5ஆம் வசனம் வரைக்கும் சொல்ல வைப்பாங்க. ஜெபம் பண்ண உடனே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கடைசி வரைக்கும் சொல்லணும். அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வாயை நன்மையினால் நிரப்பி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா வருது, he satisfies your mouth with good things so that, அந்த so that ரொம்ப முக்கியம் ஆங்கிலத்தில், so that your youth will be renewed like the eagles. எதுக்காக வாயை நன்மையால் நிரப்புறாராம்? இந்த வாயை சுத்தமா கழுவி நல்ல காரியங்களால் நிரப்பினாதான் வயது திரும்ப வாழ வயது போலாகும். ஏன் வாழ வயது? ஏன் சரீரத்தில் சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட அநேக நேரத்தில் முன்னேறி செல்ல முடியறது இல்லை? ஏனென்றால் ஏன் மேற்கொண்டு வருகிற வியாதிகளை பிரச்சனைகள் மேற்கொண்டு ஜெயித்து முன்னேறி செல்ல முடியறதுன்னு சொன்னா, வாயில வர்ற காரியம் இருக்கிற காரியத்தை கெடுக்கிறதா இருக்கிறது. நல்ல சுகம் இருந்தா கூட, ஆமா இனிமே எல்லாம் பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிரும், இனிமே காலு கையெல்லாம் ஆட்டம் கட்ட ஆரம்பிச்சிரும், வயசு ஆயிடலையா, இவ்வளவு தூரம் இப்படி இருக்கிறதே ஆச்சரியமா இருக்குது சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வரவேற்று கொண்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கதவை திறந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை வாயை திறந்து பேசும்போது நான் சொல்றேன் இல்லையா, ஆண்டவர் கதவை திறந்து விடுறோம், ஆண்டவரே வாரம் கிரியை செய்யும்னு. பிசாசு கதவை திறந்து விடவும் முடியும். அவன் திருடனை எப்படி நுழையதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் வராம தடுக்கிறதுல நாம ரொம்ப இதா இருக்கணும், உஷாரா இருக்கணும். அங்கங்க பூட்டி வைக்கணும், அங்கங்க அடைப்ப கல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், எல்லாம் சாத்தி இருக்கான்னு பார்க்கணும். அதை விட்டு நாமளே வாயை திறந்து அவனை வரவேற்றால் எப்படி பாருங்க. அநேகர் தங்களுடைய வாயினாலே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சொல்லுகிறார், டேக் நோ தாட் சேயிங், இந்த எண்ணங்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா எண்ணங்களையும் என்ன பண்ண வேண்டுமா, சிறைப்படுத்த வேண்டும். சிறைப்படுத்த வேண்டும், நம்முடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர வேண்டும். ஏன்? இந்த எண்ணங்கள்லாம் ரொம்ப முக்கியம். எந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்றோம், எந்த எண்ணத்தை விட்டு விடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எல்லா எண்ணத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எல்லாரும் சொல்றத எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு காரியம் உலகத்துல பேசப்படுகிறது, ஜனங்கள் மத்தியில பரவலா பேசப்படுறது, எல்லாரும் அதை பேசுறாங்கன்னா பேசுறதுக்கு எங்க இருந்து கத்துக்கிறோம்? மற்றவங்கிட்ட தான் கத்துக்கிறோம். தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமா சித்தப்பா சித்தி இப்படிதான் போகுது பாருங்க. எல்லாம் அவங்க பேசுற மாதிரியே தான் நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம். அவங்க எல்லாம் நெகட்டிவா பேசினாங்க, நம்மளும் நெகட்டிவா தான் பேச ஆரம்பிச்சிடறோம். அப்படிதான் உள்ளுக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குள்ளாக போய் இந்த காரியங்கள் பதிந்து விடுகிறது. அப்புறம் இருதயம் அது நிறைவினால் நிறைந்து அப்புறம் நாம் அதை பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம பேசும்போது நாம் அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். ஜெபிக்கும் போது அந்த நிறைவினால் தான் வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. ஆகவே எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் நிரப்புகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஆகவேதான் முற்போக்கான பிரசங்கங்களை கேட்க வேண்டும், முற்போக்கான விதத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உள்ளத்தில் அதை ஏற்ற வேண்டும். ஏன் என்று சொன்னால், கேட்க 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 வார்த்தைகளை கேட்க கேட்க அந்த வார்த்தைகள் உள்ளத்துல போகிறது.
உள்ளத்துல போகிறது தான் வெளியிலே வாயினாலே பேசப்படுகிறது வருகிறது. வேத வசனத்தை சிலர் வாசிக்கிறாங்க பாருங்க, நிறைய வாசிப்பாங்க. வாசிச்சு 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 எத்தனையோ தடவை வாசிச்சு முடிச்சிருப்பாங்க வேத வசனத்தை. ஆனால் அது ஏதோ ஒரு மனதளவுல தான் அவர்களுக்கு இருக்கும், அறிவளவுல தான் அவர்களுக்கு இருக்கும். அது வெறும் ஒரு எண்ணத்தின் அளவுல தான் இருக்கும். எது வரைக்கும்? அவர் வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்ற வரைக்கும் அது வெறும் எண்ணமாக தான் இருக்கும். அது அப்படியே அந்த அளவுல தான் இருக்கும். என்னைக்கு அது உள்ளத்துல போகிறது, என்னைக்கு அது உள்ளத்தை நிரப்ப போகிறதுனா இந்த வேத வசனங்கள் வெளிப்படுத்துகிற எண்ணங்களை, இந்த வார்த்தைகளை நாம் வாயை திறந்து அந்த வார்த்தையை பேசும்போது நமக்குள்ளே சென்று இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து புறப்பட ஆரம்பிக்கிறது, நமக்கு சொந்தமாயிடுறது. இங்க சொல்றதெல்லாம் நமக்கு சொந்தமாகி விடுகிறது. நாம் 100 தடவை வாசித்திருக்கலாம். நான் அதான் பாக்குறது, யோசிக்கிறது பாருங்க. எத்தனையோ முறை பைபிள வாசித்திருக்கேன், சின்ன பிள்ளையில இருந்து நான் வாசிக்கிட்டு வர்றேன் பைபிள. நான் யோசிக்கிறது, இப்ப எல்லாம் விளங்குது, அப்ப ஒண்ணுமே விளங்கலையே, திருப்பி திருப்பி வாசித்தோம் ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்னு யோசிப்பேன். அப்ப இந்த பிரின்சிபல் எல்லாம் விளங்கல பாருங்க எங்களுக்கு. சும்மாடியா வாசிப்போம், கடவுள் வாசித்தியா, பைபிள வாசித்தியா இன்னைக்கு அப்படின்பாங்க. சரி வாசித்தேன், சரி சாப்பிடு, பைபிள வாசிக்கல போய் வாசித்துட்டு வா, பிறகுதான் சாப்பாடுன்ட்டாங்க. சரி கடன்னு வாசித்துறது, வாசித்துட்டு வந்து சாப்பிடுறது. ஆனா வாசித்த காரியங்களை, இந்த வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும், நான் அறிக்கை செய்ய வேண்டும். ஏதோ வாசித்து விட்டா போதாது. இந்த எண்ணங்கள் என்னுடைய எண்ணமா நான் எப்ப மாறப்போகிறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறார் என்கிறது வசனத்தில் இருக்குதுங்க. நான் 1000 தடவை வாசித்திருக்கேன். அதை பிலிப்பியர் 4:19 வாசிக்காத நாள் எவ்வளவு தடவை வாசித்திருக்கிறேன். ஆனால் முதல்ல எத்தனையோ வருஷங்களாக அது உள்ள செல்லவே இல்லை, என்னுடையதாக மாறவில்லை. நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்கிற வார்த்தை இங்கே இருக்குது. எத்தனையோ தடவை வாசித்திருக்குது. ஆனால் அதை அறிக்கை செய்கிறது இல்ல, அதை பேசுகிறது இல்ல, வாயை திறந்து அந்த வார்த்தைகளை என்னுடைய வார்த்தைகளை ஆக்கிக் கொள்ளுகிறது இல்ல. ஆகவே அந்த வார்த்தைகள் என்னுடையதாகிறது இல்ல. அது அங்க இருக்குது, பைபிள்ல இருக்குது, அந்த எண்ணம் அங்க இருக்குது, எனக்கு தெரியும், நான் வாசித்திருக்கிறேன், அவ்வளவுதான் ஒழிய வாயை திறந்து என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில் என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே சந்திப்பார் என்று நான் அப்படி சொல்ல கற்றுக்கொள்ளவில்லை. என்றைக்கு அப்படி சொல்ல கற்றுக்கொண்டேனோ அந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் ஆயிட்டது. அது என்னுடைய விசுவாசம் ஆகிவிட்டது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இப்படிதான் பிழைத்துக் கொண்டு வருகிறேன். இப்போ இருக்கீங்களா? ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அதை நமக்கு சொந்தமானதா ஆக்கி கொள்ள வேண்டும். அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை ஜெபம் பண்ணும்போது எங்க வீட்டில் திருப்பி சொன்னோம் அதை. ஆனா என்ன எண்ணத்தோட சொன்னோம்ன்றது எங்களுக்கு விளங்கல. ஏதோ கடகடன்னு சொன்னோம், நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரம் முழுவதும் அப்படியே பழக்கமாகி போச்சு. கடகடன்னு சொல்லி முடிப்போம், சீக்கிரம் ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுது, ரஷ் பண்ணுவோம். ஆனால் எதுக்கு சொல்றோம் அதை? அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. நோய்கள் குணமாவது என்பது என்னுடைய தேவன் எனக்காக வைத்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையின் பங்கு. நான் குணமாக வேண்டும், சுகமாக வேண்டும், நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும். அதனால என் வாயை என்ன பண்றார்? நன்மையானவைகளால் நிரப்புற. வாயை நல்லதால் நிரப்புறாருன்னா லட்டு ஜிலேபி அல்ல. வாயை நன்மையால் நிரப்புகிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை தான் நன்மையானதுங்க. இதை விட நன்மையானது என்ன இருக்குது? வாயை நன்மையால் நிரப்பி உன் கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது பாரு. இதை நிரப்பிதான் அதை பண்றாரு. இதை நிரப்பினாதான் அப்பதான் ஆரோக்கியமா வர ஆரம்பிக்குது. இதை நிரப்பும் போதுதான் சுகம் வர ஆரம்பிக்குது. இதை நிரப்பும் போதுதான் தைரியம் வர ஆரம்பிக்குது. இதை நிரப்பும் போதுதான் வெற்றி வர ஆரம்பிக்குது. வாயை நிரப்புகிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் வாயை நன்மையால் நிரப்பி என்னை சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் பலத்திலும் வெற்றியிலும் என்னை நடத்துகிறார். அப்ப நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். என் வாயை எப்படி நிரப்புறார்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நிரப்புறார். வார்த்தை எதுக்கு வச்சிருக்கார்? அதுக்கு தான் வச்சிருக்கார். என்னுடைய வாயில கொண்டு வந்து இந்த வார்த்தையை போட்டு இதை நிரப்ப விரும்புகிறார். இதுதான் நன்மையானவைகள். இருக்கீங்களா? ஆகவேதான் பாருங்க, இந்த சொல்லுகிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு சொல்றார், எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுன்னு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஏன்னா வாயில பேச ஆரம்பிச்சிட்டான்னா அவன் தன்னுடையதாக்கி கொண்டான். வாயில பேச ஆரம்பித்தான் அந்த மலை வந்து தவிடுபடியா அவனுக்கு முன்னால ஆகும். ஏனென்றால் என்னைக்கு அவன் வாயில பேச ஆரம்பித்தானோ தேவனுடைய வல்லமை
இப்ப தேவனுடைய வல்லமை அல்ல, இவனுடைய வல்லமையாய் மாறிவிட்டது. இவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வல்லமையாக, மலைகளை பேர்க்கக்கூடிய வல்லமையாக அது இருக்கிறது. என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறானோ அன்னைக்குதான் அது இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க எல்லாம் தலானி கடியில பைபிள் வைக்கிற கிறிஸ்தவங்க. காத்து கருப்பெல்லாம் ஓடிடும்னு தலானி கடியில பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள். இல்ல டெய்லி வேலைக்கு போறதுக்கு முன்னால பைபிள் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறது, வந்து தூங்க முன்னால் இன்னொரு முத்தம் கொடுக்கறது, 2 வசனம் வாசித்துறது, அதோட சரி. இல்ல தங்க வாக்கிய கால அட்டவணை கிறிஸ்தவர்கள். அவர்கள் டெய்லி தங்க வாக்கியத்திலிருந்து ஒரு கோல்டன் வேர்ஸ் ஒன்று வாசித்துறது. இதோ நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் வாசித்துட்டு போயிடுறது. ஆனா போய் அங்க பிரச்சனை ஏற்படும் போது பதறது. அப்பதான் என்ன பண்ணணும்? இதோ நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த வார்த்தைகள் பாருங்க, உள்ளத்தை நிரப்ப வேண்டும். அப்பதான் அந்த காரியம் நம்முடையதாகிறது. அது சொல்லுகிற காரியம் எப்ப நமக்கு வந்து வாய்க்குதுன்னா, வார்த்தைகள் நம்முடையதாக வேண்டும். சரி, செல்வோம். ஏசாயா 55 அதிகாரத்துக்கு திருப்போம். ஏசாயா 55 11 வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். பாருங்க, கர்த்தருடைய வாயிலிருந்து வசனம் புறப்பட்டு வந்திருக்கிறது. இது ரொம்ப சீரியஸ் பிசினஸ். பாருங்க, அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை தம்முடைய வார்த்தையினால் ஆளுகை செய்ய விரும்புகிறார். எதுக்கு கர்த்தர் வார்த்தையை தர்றார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதுக்கு நம்முடைய வாயை நன்மையால் நிரப்புறார்? நாம் கண்டது கலைது பேசி நம்ம கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு, கிறிஸ்தவ விசுவாசியான பிறகு நம்மை தோல்வியின் வழியிலே நாம் செல்லாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையை பிற்போக்காக நடத்தி கொள்ளாதபடிக்கு, தோற்று போகாதபடிக்கு, பலவீனப்பட்டு போகாதபடிக்கு அவர் நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்புகிறார், வார்த்தையினால் நிரப்புகிறார். அது அப்படியே வாசிங்க சொல்றேன். வாயை வார்த்தையால் நிரப்பி கழுகு சமானமாய் என் வயதை வாழ வயதாக்குகிறார். அப்ப வாயை நன்மையால் நிரப்புறாருன்னா வார்த்தையால் நிரப்புகிறார். இங்கே சொல்லி இருக்குது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டுருச்சுங்க. அவருடைய வாயிலிருந்து வெளியே வந்து இங்கே கொடுத்தாச்சு. நமக்கு இருக்கீங்களா? கர்த்தர் வார்த்தையை விட்டு விட்டார். மலைகளை பெயர்க்கக்கூடிய வார்த்தை, சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தை, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த வார்த்தை, அந்த தேவன் பேசிவிட்டார், வார்த்தைகளை சொல்லிவிட்டார். அந்த வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது. அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை அது செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். புறப்பட்டு வந்துருச்சு. இப்ப எங்க இருக்குது வசனம்? எங்க இருக்க முடியும்? அது போய் அங்க கிரியை செய்து கொண்டிருக்கா? அது எப்படி கிரியை செய்து? தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை எப்படி கிரியை செய்கிறது? அது எதற்கு இங்க இருக்கிறது? எதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது? என்ன செய்யும்படி வந்திருக்கிறது? அது என்ன செய்ய போகிறது? யாருக்கு வந்திருக்குது அந்த வார்த்தை? யாருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை பெற்ற மக்கள் பாக்கியவான்கள். நான் சொல்லுகிறேன், நமக்கு வந்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை. நாம் அதை பெற்றிருக்கோம். எத்தனையோ பேர் உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்காங்க, என்னன்னு தெரியாது. தேவனுடைய வார்த்தைனா என்னன்னு தெரியாது. நமக்கு தேவனுடைய வார்த்தை கிளம்பி நமக்கு வந்திருக்கிறது. ஏதோ ஒன்றை செய்யும்படியாக அது வந்திருக்கிறது. வார்த்தை அங்கிருந்து வந்துருச்சு, இப்போ இங்க இருக்கிறது, இந்த வசனத்தின் வடிவில் இருக்குது. நான் என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை எடுத்து என்னுடைய வாயிலே நான் வைக்க வேண்டும். இந்த வார்த்தை என்னுடைய வாயில வைத்து அது வாய்க்கும்படியாக கர்த்தர் அதுல வல்லமையை வச்சுட்டாரு. நான் வல்லமையை தேடிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையின் பிரச்சனையை மேற்கொள்வது எப்படி என்று அலைந்து கொண்டிருக்கிறேன், தேடி கொண்டிருக்கிறேன். அதுக்காக அழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். நான் அதை நிறுத்திட்டு என்ன பண்ணணும்? இப்போ வல்லமை அவருடைய வார்த்தையில கர்த்தர் வச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு. அது சொன்னதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறாரு. அது என்ன செய்ய வந்ததோ அது செய்யாம திரும்பாதுன்னு சொல்லி இருக்காரு. ஆகவே என்னுடைய கண்ணீரை துடைத்து போட்டுவிட்டு, என்னுடைய எல்லா அவநம்பிக்கை ஒழித்து போட்டுவிட்டு, அதையும் இதையும் பேசுறதை நிறுத்தி போட்டுவிட்டு, கர்த்தர் எனக்கு என்ன செய்தாரு, எங்க இருக்கிறாரு, என்ன பண்ணாரு, ஏன் அப்படி ஆகுது, இதெல்லாம் பேசுறதை விட்டு போட்டு, இவங்களையும் குறை சொல்றதை விட்டு போட்டு, நான் என்ன பண்ண வேணும்? அனுப்பப்பட்ட வார்த்தை எனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறதே, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது, இந்த வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எடுத்து நான் என்ன பண்ண வேணும்? அது சொன்னதெல்லாம் வாய்க்கும்படியாக என்னுடைய வாயில அதை வைக்க வேண்டும். இருக்கீங்களா? நிறைய பேருக்கு பாருங்க, இந்த சத்தியங்கள்லாம் கேட்கறதே கிடையாது, வாழ்க்கையில கேட்டதே கிடையாது. என்ன பண்ணுவோம்? அதான் கிறிஸ்தவங்களை பார்த்தா சில நேரத்தில் எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏனென்று சொன்னா, கர்த்தர் தாம் சிருஷ்டித்த உலகத்தையே சிருஷ்டித்தார். அப்பேற்பட்ட தேவன் வார்த்தை அனுப்பிச்சிட்டாரு.
என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கான வார்த்தை அனுப்பி வைத்து விட்டார். என்னுடைய சுகத்துக்கான வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறார். என்னுடைய விடுதலைக்கான வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறார். என்னுடைய செழிப்புக்கான வார்த்தைகள் அனுப்பிச்சிருக்கிறார். என்னுடைய வெற்றிக்கான வார்த்தைகள் அவர் அனுப்பி வைத்து விட்டார். என்னுடைய வெற்றி வாய்க்கும், என்னுடைய சுகம் வாய்க்கும், என்னுடைய செழிப்பு வாய்க்கும். அதற்கான வார்த்தைகளை பரலோகத்தின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏற்கனவே அனுப்பி வைத்து விட்டார். நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே அவர் சொல்றாரு, ஏப்பா நான் வார்த்தையை அனுப்பிச்சு வச்சுட்டேன், நீ அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டா அது என்ன சொல்றீங்களோ அது கண்டிப்பா செய்யும், நிறைவேற்றாமல் திரும்ப வராது. நான் இனிமே இறங்கவும் போறதில்லை, ஏறவும் போறதில்லை. ஆகவேதான் ரோமர் 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது? யார் மேலே ஏறி கிறிஸ்துவை இறங்க பண்ணுவார் என்றும், யார் கீழே பாதாளத்துக்கு இறங்கி கிறிஸ்துவ மேலே ஏறி வர பண்ணுவார் என்றும் சொல்லுகிறது இல்லை இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தைகள் உனக்கு சமீபத்திலும் உன் வாயிலும் இருக்கிறது. இது என்ன வார்த்தை? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. ரொம்ப தூரத்தில் இல்ல, பதிலை தேடிக்கொண்டிருக்கிறோம், சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், விடுதலை தேடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்க்கை விமோச்சனத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்க இருக்குது? கத்தாவே வாரும், எங்க இருக்கிறீரு? அவரை தேடாம அவரை காணாம போட்டு தேடுறவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் காணல போல இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போனா தினத்தந்தியில காணவில்லை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவாங்க சிலர்லாம். கத்தரை காணவில்லை, 10 நாளாக கத்தருடைய பிரசன்னத்தையே நான் காணவில்லை பிரதர், உணரவில்லை பிரதர், எங்க இருக்கிறாருன்னு தெரியல, என்ன ஒண்ணு கண்டுக்கிறதே இல்லை. இப்பெல்லாம் கத்தர் சொல்றாரு, உனக்காக என்னுடைய குமாரனை அனுப்பி ரத்தத்தை கொடுத்து, என்னுடைய குமாரனுடைய நாமத்தை உங்களுக்கு உபயோகப்படுத்த கொடுத்து, வல்லமையை கொடுத்து, தேவ ஆவியானவரை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, ஒன்னையும் தூக்கி இங்க இருந்தவனை தூக்கி உன்னதத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார வைத்து, இவளை குறித்தெல்லாம் இங்க எழுதி வச்சு, இதை விளக்குறதுக்கு ஆவியானவர் உள்ள வச்சு, பிரசங்கியார அனுப்பிச்சு, அப்போஸ்தலர், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் எல்லாரையும் அனுப்பிச்சு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், நான் எங்கன்னு கேட்கிறியாங்கிறார். ஆகவே அருமையானவர்களே, அவர் அனுப்பிச்சிட்டார் வார்த்தைகளை. அது என்ன பண்ணணும்? அது வாய்க்கும். அது சொன்னதை நிறைவேற்றாமல் திரும்பாது. அப்பேற்பட்ட வார்த்தைகள் அது, கர்த்தருடைய வார்த்தை. லேசா எண்ணிடாதீங்க. நிறைவேற்றாம உங்க வாயில என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் என்ற வார்த்தை உள்ள போயிடுச்சுன்னா அது கர்த்தருடைய வார்த்தை, அது உங்களுடைய வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை சொன்னதை நிறைவேற்றாமல் திரும்பாது. உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்காமல் அது திரும்பாது. அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்காமல் அது திரும்பாது. உங்களை உயர்த்தாமல் அது திரும்பாது. உங்களை மீட்டு எடுக்காமல் அது திரும்பாது. உங்களை பிரச்சனையிலிருந்து விடுவிக்காமல் அது திரும்பாது. பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் அதை பேசிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். தான் ஜெபம். பாருங்க, ஜெபம் பிரச்சனையை பேசுறது இல்லை. ஜெபம் என்று சொன்னால் இந்த எல்லா காரியங்களையும் சொன்னதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற வார்த்தையை எடுத்து வாயில வைத்துக் கொண்டு அதை பேசுகிறது தான். கர்த்தர் விரும்புகிறது அது செய்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. கர்த்தருடைய நோக்கங்களை அதை நிறைவேற்றுகிறது. ஆகவே நாம் இல்லாமையிலையும் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் சுகவீனத்திலையும் அதுல இதுலையும் உட்கார்ந்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கணும். சரி, நீலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச போறேன். சுகவீனமா இருக்கிறவர்கள், பலவீனமா இருக்கிறவர்கள் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆமா, உனக்கு இந்த நோயாமே உனக்கும் வந்துருச்சாக்கும். உலகத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் 35% பேருக்கு இது இருக்குதாக்கும், இப்படி ஆயிடுமாக்கும், அது அப்படி ஆயிடுமாக்கும், அப்படிப்பாங்க. நீங்க என்ன சொல்லணும்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் என்னுடைய டாக்டர், அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிறவர், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர். எப்போ அழைக்கிறாரோ போயிடுறேன் பிரதர், அப்படி இல்லை. என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குகிறவர். கல்வாரி சிலுவையிலே என் பாவங்களை சுமந்து தீர்த்தது மட்டுமில்லாமல் என் நோய்களையும் சுமந்து என்னுடைய வேதனைகளையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நான் குணமானேன், நான் குணமானேன், நான் குணமானேன், நான் குணமானேன் என்று இயேசுவின் வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை நான் குணமானேன் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நான் குணமானேன் என்றதை தினந்தோறும் பேச வேண்டும், என்னுடைய ஆரோக்கியத்தை பேச வேண்டும். ஆரோக்கியம் பலன் என்னுடையது, சரீர சுகம் பலன் என்னுடையது. அது போலவேதான் இல்லாமையில் இருக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும்? கரைச்சி கொட்டிட்டே இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க கூடாது. எதை பேச வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறார். என் தேவன் உத்தமம், உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், அவர் நல்லவர்.
எனக்கு குறைவே இல்லை. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுவேன், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. இதே தான் வாயில இருக்கணும் பாருங்க. ஆனா இதெல்லாம் பிரசங்கம் பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிரசங்கியாரில் என்ன பண்றாங்க, எல்லாம் கர்த்தருடைய சித்தம் பிரதர். கர்த்தர் எப்படி எப்படி தலையில் எழுதி வச்சிருக்காரோ அப்படிதான் நடக்க. கோயிலுக்கு போய் அங்க ஒரு கட்டடம் இருக்குது, அங்க ஒரு பிரசங்கியார் இருக்கிறாரு. அவர் வேற டிகிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு, படிச்செல்லாம் இருக்கிறாரு. கடைசியில என்ன பிரசங்கம்னா, கர்த்தர் அவரவர் அப்படி வழி நடத்துறாரு. வறுமையும் கர்த்தருடைய வழிதான், எல்லாம் தோல்வியும் கர்த்தருடைய வழிதான், இதுவும் கர்த்தருடைய வழிதான், அதுவும் கர்த்தர் அவரவர் வழியில் அப்படி அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. யாரு கண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிள். இதுக்கு வெறும் பைபிள் படிக்க வேணாம், ஜனங்களும் பைபிளை படிக்க வேணாம். வந்த உடனே லேசா தடவி கொடுத்து இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம், போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறது. இது கொஞ்சம் வேலை செய்யணும். இது என்ன பண்ணணும், போய் பைபிள் எடுத்து தேடணும். வார்த்தை அனுப்பிச்சிருக்காராமே, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் தம்முடைய வார்த்தை அனுப்பிச்சிருக்காராமே. எனக்காக அனுப்பிச்சிருக்காரா? என்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் நிறைவேறும்படியா அனுப்பிச்சிருக்காரா? என்னுடைய தோல்வி வெற்றியா மாறும்படி அனுப்பிச்சிருக்காரா? எங்க அனுப்பிச்சிருக்கார்? எங்க அனுப்பிச்சிருக்கிறார்? அந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்று நான் தேட வேண்டும், நான் கண்டுபிடிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. கண்டுபிடிச்சிருக்கீங்களா? தேடி இருக்கீங்களா? கேட்கறதோட தேடுறதும் இருக்குது பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவு. தேடி இருக்கீங்களா? கர்த்தர் என்ன அனுப்பிச்சிருக்கார்? வார்த்தை அனுப்பிச்சிருக்காராமே. என்ன வார்த்தை? என்னுடைய சூழ்நிலைக்கு எங்க இருக்குது வார்த்தை? என்னுடைய சூழ்நிலையை அட்ரஸ் பண்ற மாதிரி வார்த்தை எங்க இருக்கிறது? தேடி கண்டுபிடிங்கள், அதை வாயில வையுங்கள், நன்மையால் அந்த வாயை நிரப்புங்கள். அந்த நன்மை தான் உங்களுக்கு உண்டாக போகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் நிறைய படிச்சிருக்கோம், ஆனா இன்னைக்கு படிக்காத படிக்க போறோம். இன்னைக்கு மல்கியா 3ஆம் அதிகாரம் சாதாரணமா 10ஆம் வசனம்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும், தசமபாகங்களை எல்லாம் பண்டது சாலில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருங்கள். அதெல்லாம் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் மல்கியால. ஆனா இன்னைக்கு வேற ஒரு வசனத்துக்கு கொண்டு போக போறேன். 13ஆம் வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். ஜனங்க பேச்சுல தான் தவறி இருக்காங்க பாருங்க. ஏன் ஆண்டவரே நாங்க செழிக்கல? ஏன் நாங்க நல்லா இல்ல? என்ன பிரச்சனை? நாங்க என்ன பண்ணோம்? நாங்க என்ன பேசணுமாக்கோம்? நாங்க என்ன செஞ்சமாக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. விரோதமாய் பேசினார்கள்னு சொன்னா எப்படி விரோதமா பேசினாங்க? கர்த்தரே கிடையாது, அவர் ஒன்னும் யூஸ்லெஸ், அவர் இப்படி அப்படின்னு கர்த்தரை ஒன்னும் பெருசா அப்படி ஒன்னும் பேசிடல. அதனாலதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க ஒன்னும் பேசல, நாங்க என்ன பேசணும், நாங்க என்ன தப்பு பண்றோம் அப்படின்றாங்க. ஏன்னா அப்படி ஒன்னும் டைரக்டா கர்த்தர் அவங்க பேசிடல. ஆனா என்ன பேசினாங்கன்னு பாருங்க. தேவனை சேவிப்பது விருதா. 14ஆம் வசனம். அவருடைய கட்டளையை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகள் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். ஹலோ, என்ன சொல்றீங்கன்றாரு. கர்த்தருக்காக வாழ்றதுல என்னங்க பிரயோஜனம்? நானே கேட்டிருக்கேன் எவ்வளவு கிறிஸ்தவங்க சொல்றது. இதைத்தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்த வார்த்தையின் வல்லமை அறிந்து கொள்ளாதவர்கள் பேசுகிற காரியம் பாருங்க. இத்தனை ஊழியக்காரர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இப்படி பேசுறாங்கன்னு. ஊழியக்காரர் 40 வருஷமா ஊழியம் செஞ்சேன் பிரதர், என்ன பிரயோஜனம்? இப்படியே சொல்லியிருக்காங்க. வருந்தத்தக்க 40 வருஷமா ஊழியம் செஞ்சேன், என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் பிரதர்? வயசான காலத்தில் நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன், காசு இல்ல, எனக்கு சாப்பாடு இல்ல, எனக்கு இருக்க இடம் இல்ல, என்ன பிரயோஜனம்? வாயை திறந்தால் கர்த்தருக்காக வாழ்வது, கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்பது, கர்த்தருக்காக நாம் உழைப்பது அது வேஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. உடன்படிக்கையின் மக்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்தாங்களாம். என்ன பேசிட்டு இருந்தாங்க? கர்த்தரை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளையில் கை கொள்ளுகிறதுனால், அதன்படி நடப்பதனால் என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் பிரதர்? நான் கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் பிரதர், என்ன பிரயோஜனம் பிரதர்? இவ்வளவு நாள் கர்த்தருக்காக நான் வாழ்ந்திருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பிரதர், என்ன பிரயோஜனம் பிரதர்? கோயிலுக்கு போறேன் பிரதர், என்ன பிரயோஜனம் பிரதர்? பைபிளை வாசித்தேன் பிரதர், என்ன பிரயோஜனம் பிரதர்? சிகரெட்டை விட்டேன் பிரதர், பீடியை விட்டேன் பிரதர், சினிமா விட்டேன் பிரதர், என்ன பிரயோஜனம் பிரதர்? என்ன பிரயோஜனம் பிரதர்? நீங்களே கேட்டிருப்பீங்க, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க?
என்ன பிரயோஜனம் பிரதர்? கத்த சொல்றா, அதனால தான் நீ இப்படி இருக்க. ஏன்னா வாய் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேலை செய்யுது. வாய் ரொம்ப அழுக்கா இருக்குது. வாயிலிருந்து விசுவாசமே வரமாட்டேங்குது. மலையை பேர்க்கக்கூடிய சக்தி அந்த வாயில வைக்கிற ஆண்டவர், நான் என்ன போல உண்டாக்கி இருக்கிறேன், நீ சொல்றதுதான் உனக்கு நடக்க போகிறது, நீ வேஸ்ட்ன்னு சொல்ற, அதனாலதான் வேஸ்டா இருக்குது வாழ்க்கை. கர்த்தரை பின்பற்றி பின்பற்றி வேஸ்ட்ன்னு யார் சொன்னது? நீ தானே சொன்ன. ஆகவே அது வேஸ்டா தான் உனக்கு இருக்குது. கர்த்தரை பின்பற்றி என்ன பிரயோஜனம் சொன்ன? ஆகவே பிரயோஜனம் இல்லாம இருக்குது. நீ வரவழைத்துக் கொள்கிறாய். உன்னுடைய வாயின் வார்த்தைகளின் பலனை நீ புசித்துக் கொண்டிருக்கிறாய். அதான் கர்த்தர் சொல்றாருங்க. ஏன் ஆசீர்வாதம் இல்லாம இருக்க? ஏன் செழிப்பு இல்லாம இருக்கிற? ஏன் நன்றா இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னா, வாயின் வார்த்தைகள் ரொம்ப கடினமானதா இருக்கிறது. கர்த்தருடைய மக்கள் தான், உடன்படிக்கையின் மக்கள் தான், வாயில வார்த்தை சரியில்லை. வாயில சரியான வார்த்தைகள் வரமாட்டேங்குது. எவ்வளவு முக்கியம் பாருங்க வார்த்தைகள் என்று. எத்தனை வீடுகள் இப்படி பேசப்படுகிறது பாருங்க. ஆமா, கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறோம், என்ன பிரயோஜனம்? ஹலோ, சிலர்லாம் பாக்குறாங்க, எப்படி நம்ம வீட்டு உள்ள வந்து நம்ம பேச்செல்லாம் கேட்டாரா? ஏதாவது சின்ன பக்கு வச்சிருக்காரா? ஸ்பை பண்றாரு போல இருக்கு. ஆமா, நானும் தான் கேட்டேன், என்ன பிரயோஜனம்? அந்த என்ன பிரயோஜனம்ன்ற வார்த்தை இருக்கிற வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு, இந்த பேச்செல்லாம் ரொம்ப கடினமா இருக்குது. நான் இவ்வளவு செஞ்சு அதை நீ என்ன பிரயோஜனம் சொன்னீங்கன்னா, அப்ப என்ன மதிக்காத ஒரு மனுஷன் நீ. என்னுடைய குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய நாமத்தை உனக்கு உபயோகப்படுத்த கொடுத்து உன்னை மீட்டு எடுத்து ஆவியானவர் உனக்குள்ள வைத்து உன்னதங்களை கிறிஸ்துவோட உட்கார வச்சு இவ்வளவு பண்ணிருக்கேன், என்ன பிரயோஜனம் நீ கேட்டினா? என்ன பிரயோஜனம் பேசினா? அப்ப எனக்கு மரியாதையே இல்லை. என்ன கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். எனக்கு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னுடைய வார்த்தை அது சொன்னபடியே நடப்பிக்கும், சொன்ன காரியங்கள் நடப்பிக்கும். வார்த்தை உள்ள வைக்கிறதுக்கு பதிலா என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் பேசிட்டு இருந்தா அப்புறம் என்ன பிரயோஜனம்ன்ற வாழ்க்கை தான் இருக்கும். இருக்கீங்களா? அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். நான் சொல்றேன், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நாம் என்ன பேசுகிறோம் ஒருவரோடு ஒருவர்? வீட்டில் புருஷன் மனைவி என்ன பேசிக் கொள்கிறோம்? பிள்ளைகள்கிட்ட என்ன பேசிக்கொள்கிறோம்? கர்த்தர் கவனித்து கேட்பார். அருமையானவர்களே, வார்த்தையினுடைய வல்லமையை கவனியுங்கள். நம்முடைய வாயிலிருந்து என்ன வருகிறது? கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மானுக்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இவங்க என்ன சொல்றாங்க? என்ன வித்தியாசம்? அவன் உலகத்துல அவனும் கஷ்டப்படுறான், நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். அவன் நம்பிக்கை இல்லாம இருக்கிறான், நானும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறேன். அவன் இப்படி கிடக்கிறான், நானும் அப்படியே தான் கிடக்கிறேன். இன்னும் கேட்டா இன்னும் நான் ரொம்ப ஆழமான பிரச்சனையில கிடக்கிறேன். என்ன வித்தியாசமாகும்? கோயிலுக்கு போய் என்ன வித்தியாசமாகும்? பைபிள விசுவாசத்தை என்ன வித்தியாசமாகும்? ஞானஸ்தானம் எடுத்து என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, ஜாக்கிரதை, வசன வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் உனக்கு காண்பிக்க போறேன். எனக்கு ஊழியம் செய்யறவன், ஊழியம் செய்யறேன்னா ஊழியக்காரரை பற்றி இங்க எழுதியில. ஊழியம் செய்யறதுன்னா வேத வசனத்துல அநேக இடங்கள்ல பழைய ஏற்பாட்டுல எனக்கு ஊழியம் செய்யறவன், ஊழியக்காரருடைய செழிப்பை விரும்புகிற தேவன் இப்படிலாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் ஜனங்களை தான் சொல்லி இருக்குது. ஊழியம் செய்யறதுன்னா கர்த்தரை சேவிக்கிறது, கர்த்தருக்காக வாழுகிறது, ஊழியக்காரரை பற்றி சொல்லலைங்க. அப்ப உங்க எல்லாரும் பற்றி தான் சொல்லி இருக்குது. எனக்கு ஊழியம் செய்யறவன். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்க இங்க? மீதி பேர்லாம் என்னங்க? எத்தனை பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்க? சரி, உங்களுக்கும் அங்க இருக்கிறவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு நான் காமிப்பேன்றார் கர்த்தர். கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் ரெடி, நாம தான் ரெடி இல்ல. கர்த்தர் ரெடி, நாம தான் வார்த்தைகள் எடுத்து வாயில வைக்க வேண்டும். கர்த்தர் சொல்ற, நீ வார்த்தை மட்டும் மாறுச்சுன்னா, உன் பேசுற டைரக்ஷன் மட்டும் மாறுச்சுன்னா உனக்கும் அவனுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது நீ பார்ப்பாய், அவர்கள் பார்ப்பார்கள். அதனால்தான் உபாகமம் 28:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் உன்னை கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எந்த அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை பார்க்கிறவனே கர்த்தர் கூட இருக்கிறார். உன் கடவுள் யாரப்பா? நீ வணங்குகிற தேவன் யார்? உனக்கு அவர் அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய தயையும் கிருபையும் உனக்கு உண்டா இருக்கும். அதை காண்பிக்கிறதுல தான் எனக்கு பெருமை, காண்பிக்காம இருக்கிறதுல எனக்கு பெருமை கிடையாது என்றார் அவர். உன்னை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். அவனுக்கு உனக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை வைக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே கடந்தார்கள். அங்கே
அடிமைகளாய் கிடந்தார்கள் பாருங்க. அவங்க ஒடுக்கப்பட்டார்களாம். அங்க வசனம் சொல்லி இருப்பாருங்க, ஒடுக்க ஒடுக்க இவன் பெருகுனானா. அவன் எவ்வளவு பண்ணி பாக்குறான், நசுக்கி இவன் ஒண்ணு இல்லாம ஆக்கிரணும்னு பாக்குறான். ஒடுக்க ஒடுக்க என்ன ஆகிறான், இவன் பெருகுறான். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படியே பெருகுவீங்க? நீங்க உங்களை எத்தனை பேர் ஒடுக்கினாலும் ஒடுக்க ஒடுக்க பெருகுவீங்க, கீழே தள்ள தள்ள மேல வருவீங்க. ஆகவே பேசக்கூடாது. எங்க ஆபீஸ்ல பிரதர் ப்ரமோஷன்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் பிரதர். கஷ்டம் நீங்க தான் சொல்லிட்டீங்களா, அப்புறம் அதான் நடக்க போகுது, கஷ்டமா தான் இருக்க போகுது. அது அப்புறம் வேற சொல்லாதீங்க. அப்புறம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்னத்துக்கு ஜெபம் பண்றது? நான் என் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் பிரதர். கர்த்தர் இந்த மாதிரி 1000 கஷ்டங்களை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, உன் கஷ்டத்துக்காக தானே என் குமார் நினைச்சேன், உன் கஷ்டத்துக்காக தானே ரத்தம் சிந்தப்பட்டது, உன் கஷ்டத்துக்காக தானே சிலுவை, உன் கஷ்டத்துக்கு தானே உயிர்த்தெழுதல், உன் கஷ்டத்துக்கு தானே இவ்வளவு பெரிய மீட்பு, இவ்வளவு பெரிய ஞானம் நான் உபயோகப்படுத்தியிருக்கேன், உன் கஷ்டத்திலிருந்து ஒன்று மீட்டுக் கொள்வது தானே. இல்ல பிரதர், அது இந்த ஜாதியில இருக்கவங்களுக்கு தான் பிரதர் தருவாங்க ப்ரமோஷன், இவங்களுக்கெல்லாம் கிடைக்காதவங்க பிரதர், அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, யாராவது அங்க தெரிஞ்சவங்க இருக்கணும் அப்பதான் கொடுப்பாங்க பிரதர். எனக்கு தெரிஞ்சவர் அவர் இருக்கிறாரு. ராஜாக்களின் உள்ளங்களை கூட மாற்றக்கூடிய தேவன். அப்ப சூழ்நிலைகள்லாம் நேர்மாறா இருக்கும்போது எப்படிலாம் ஒண்ணுமே நடக்காதுன்னு தெரியறப்ப கூட நான் என்னத்தை பேசணும்? எனக்கு ஹையஸ்ட் ரெக்கமெண்டேஷன் காட், என்னுடைய தேவன், என்னை நேசிக்கிற தேவன், என்னுடைய பரலோக பிதா எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றவர், எனக்கு முன் செல்லுகிறவர், எனக்கு ஆயத்தப்படுத்துகிற எல்லாத்தையும் வழியை திறக்கிறவர், எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அப்ப நான் அதை பேசணும். இதையே பேசிட்டு அது கஷ்டம் பிரதர், இது நடக்காது பிரதர், அது ஆகாது பிரதர், இது முடியாது பிரதர்னா அப்புறம் முடியாது பிரதர் தான். அதுக்கு நேர்மாறா வாழ்க்கை இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ ஆர் சோயிங் சம்திங் அண்ட் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டிஃபரண்ட். எதையோ ஒன்றை விதைக்கிறீங்க, அதுக்கு நேர்மாறா எதிர்பார்க்கறீங்க விளைச்சல் வரும்னு. கத்திரிக்காயை விதைச்சிட்டு வெங்காயம் வரும்னு பாக்குறீங்க. விதைக்கிறதெல்லாம் நெகட்டிவ், முடியாது, கஷ்டம், அது இல்ல போச்சு, இதுதான் விதைக்கிறீங்க. வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க, வெற்றிகரமா எப்படியாவது அது மாறி வந்துடணும்னு பாக்குறீங்க. நடக்கிறது இல்லை. இது விசுவாசிகள் பாருங்க, அது புரிந்து கொள்வது என்ன பிரின்சிபல் வாழ்க்கையில எப்படி நடக்கிறது என்று. கர்த்தர் சொல்றாரு, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, நான் காண்பிப்பேன் உனக்கு. வாயை முதல்ல சரி பண்ணுங்கிறாரு. வாயை கழுவி சுத்தமாக்கி, வெறும் கோல்கேட் டூத் பேஸ்ட் போட்ட போதாது. அந்த டூத் பேஸ்ட் போட்டு தேய்க்கும் போது கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை, அதையும் கூட சொல்லிட்டு இருங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, இங்க 4 தேய் அங்க 4 தேய், அதுக்குள்ள 4 வசனம் கூடயே வரட்டும். இதை தேய்ச்சி கழுவி போகட்டும், வேற வார்த்தைகள் உள்ள வர வேண்டும். அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க என்ன பண்றோன்னு. எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா எதிர்பார்க்கறது மட்டும் பெருசா அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் எதிர்பார்க்கிறோம். அப்படி ஏன் வரலையேன்னு நொந்துக்கிறோம். பேச்செல்லாம் நெகட்டிவா தான் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன ஜெபம் பண்ண போற? உள்ளத்தை எது நிறைக்குதோ அதுதான் ஜெபம் பண்ண போற. அவிசுவாசம் நிறைச்சா அதுதான் ஜெபம் பண்ண போற. என்னுடைய வார்த்தையில உள்ளவை, என் வார்த்தையை நான் அனுப்பிச்சிருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை மதி, அதை எடுத்துக்கொள். அது செய்த வந்ததை செய்யாம திரும்பாது. அப்பேற்பட்ட வார்த்தை, அதை பிடிச்சிக்க, அதை தேடு, அதை நாடு, அதை விசுவாசி, அதை எடுத்துக்கொள், அதை வாயில வை, அதை தெரிந்துகொள். அப்போ இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் 1 முதல். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்றாரு. வித்தியாசம் இல்லைன்னு சொல்றியா? என்ன பிரயோஜனம்னு சொல்றியா? கர்த்தரை பின்பற்றதுனால என்ன பிரயோஜனம் பிரதர்? காமிக்கிறேன் நான்ங்கிறாரு. துன்மார்க்கன் அழிஞ்சு போவாங்கிறாரு. 2வது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல், எல்லாரும் சொல்லுங்க, என் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? எல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும். வெல்பீயிங், டோட்டல் வெல்பீயிங். காண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறார்? அவருடைய செட்டையின் கீழ் அவர் எப்படி மீட்பை நம்ம கொண்டு வர போகிறார்? ஆரோக்கியம் என்று சொன்னால் வெறும் சரீர சுகம் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் ஆரோக்கியம், ஆவி ஆத்மா சரீரத்திலே டோட்டல் வெல்பீயிங் அந்த செட்டையின் கீழே இருக்கும். உனக்காக நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறார். ஹலோ, எனக்காக சூரியனை உதிக்க வந்தவர் நீதியின் சூரியனையும் உதிக்க பண்ணுகிறார். பரலோகத்திலிருந்து தேவ குமாரனை எனக்காக இறங்கி வர பண்ணி, எனக்காக கல்வாரி சிலுவையில மரிக்க செய்து, எனக்காக எல்லாவற்றையும் பண்ணி, எனக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படியாக அதை செய்கிறார். அப்புறம் பாருங்க, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்
ஒருத்தர் சொல்றாரு, முழு முழுன்னு இருக்கீங்க, பல பலன் இருக்கீங்கன்னாரு. பின்ன வேற எப்படி இருக்கிறது? உங்கள்கிட்ட பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். யாருடைய பரிதாபம் எனக்கு வேண்டாம். கர்த்தர் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, ஒரு பரலோக தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படித்தான் நான் இருப்பேன். கொளுத்த கன்று மாதிரி இருக்கிறேன்னா எஸ், ரொம்ப சந்தோஷம். காஞ்ச புல்லு கருவாடு மாதிரி இருக்கணும். காஞ்ச கருவாடா இருந்தா சந்தோஷம் இல்ல. கொளுத்த கன்றா இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் கொளுத்த கன்றை போல் வளருவேன். வர வர கொளுத்த கன்று போல ஆயிட்டே இருக்கணும், பிரைட்டா இருக்கணும். எனக்கு இந்த சபையில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லாம் நல்ல கொளுத்த கன்றுகளா இருக்கிறீங்க. அதுக்குன்னு ஓவரா தடியாயிட்டே போகாது. அது இல்லை, அப்படி நான் சொல்லல. அது வேற கொளுத்த கன்று, அப்புறம் அதை அடிக்க வேண்டியதாயிடும். இது வேற கொளுத்த கன்றுனா, வேதத்துல சொல்லி இன்னொரு இடத்துல புஷ்டியும் பசுமையும் சொல்லுங்க, புஷ்டியும் பசுமையும். அப்படின்னா எது எதுல நல்ல புஷ்டியா பசுமையா இருக்கணுமோ, பொருளாதாரத்துல, அறிவுல, விவேகத்துல, ஞானத்துல, கிருபையில, ஆற்றல்ல, திறமையில, எல்லாவற்றிலும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? சரீரத்திலையும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். 3ஆம் வசனம், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனையில் கர்த்தர். என்ன வார்த்தைகள் பாருங்க. இதெல்லாம் எனக்கு அப்படியே சும்மா என்னுடைய உள்ளத்தை அப்படியே என்னமோ பண்ணுது. என்ன நாம விரோதிகளை பற்றி பேசுறோம், அவனை தலைமையில ஏற்றி வச்சு பேசுறோம். பிரதர், அவன் பொல்லாதவன் பிரதர், அவன் எப்படி பண்ணுவான் பிரதர், அவன் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு பிரதர், அவன் அப்படி பிரதர். ஆக்சுவலா அவனை சாம்பலாக்குகிறேன். சத்துருவையே கர்த்தர் உங்க பாதபடின்னு கீழே போட்டிருக்கிறாரு. நீங்க மிதிக்கும்படியாய் உங்கள் பாதபடி கீழே எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வைத்திருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா சத்துருக்களையும், உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு கீழாக வைத்து அதை சாம்பல போலாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, என்ன சத்துருக்கள், இந்த துன்மார்க்கரை நான் மிதிப்பேன், அவர்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள். கர்த்தர் கங்கணம் கட்டியிருக்கார். அப்படி நான் சொல்றேன்றார். அவர் வாயிலிருந்து வந்துகிட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன், கர்த்தாவே நீர் அப்படி சொன்னீர்னா என் பரலோக தகப்பன், நான் வெற்றி பெற வேண்டும், நான் வாழ்ந்திருக்க வேண்டும், எனக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்க வேண்டும், நான் நன்றா இருக்க வேண்டும் என்று விரும்பி வாயிலிருந்து வார்த்தையை அனுப்பி இருக்கிறீரே. நானும் சொல்லுகிறேன், என் சத்துருக்கள் சாம்பலாய் போவார்கள், என்னுடைய சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டு போவார்கள், எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காமற் போகும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இருக்கீங்களா? சங்கீதம் திருப்போம், இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 89, சங்கீதம் 89 34. டைம் தான் பாருங்க போயிடுது. ஆண்டவர் பரலோகத்தில் எனக்கு சான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் பிரசங்கம் பண்றதுக்கு. இதெல்லாம் முடிஞ்சு நித்தியம் வந்த பிறகு ஒரு சான்ஸ் கேட்கணும் அவர்கிட்ட, திரும்பவும் பண்ணணும். ஏன்னா இவர்கள்லாம் அற்புதமான காரியங்கள், பேசிக்கிட்டே இருக்கலாம். 89:34 சங்கீதம் 89:34. என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை, நல்ல கவனிங்க, என் உதடுகள் விளம்பினதை, என் உதடுகள் பேசினதை என்ன பண்ணாமல் இருப்பேன், மாற்றாமல் இருப்பேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னுடைய தேவைகள் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படும். மாறவே மாறாதுங்க. நீங்க சென்செக்ஸை பார்த்துன்னு இருக்காதீங்க, அது ஏறிடுச்சுங்க இறங்கிடுச்சுங்க, இன்னைக்கு யாரோ கீழே போட்டிருந்தாங்க, ஸ்டாக் மார்க்கெட்லாம் அப்படி தலைகீழா போயிடுச்சுங்க. அது போட்டோம், எங்க ஸ்டாக் மார்க்கெட்டை அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். அது எப்பவுமே அப்பில் தான் இருக்குது, ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் இருக்குது. சென்செக்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, ரெக்கார்டு ஹிஸ்டரி உண்டாக்கி இருக்குதான் சென்செக்ஸ். இப்போ 6000 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்குதான். நான் சொல்றேன், எனக்கு பாயிண்ட் எப்போவோ ரொம்ப டாப்ல இருக்கு, இப்போதான் சென்செக்ஸ் வந்திருக்குது. அது மற்றவங்களுக்கெல்லாம், எனக்கு சென்செக்ஸ் கிடையாது, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. என் தேவன், எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன், என் தேவன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டின் படி அல்ல, இந்த இன்ஃப்ளேஷன் படி அல்ல,
நம்ம நாட்டு கஷ்டத்தின்படியும் அல்ல, நம்ம நாட்டினுடைய லாபத்தின்படியும் அல்ல. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகள் எல்லாம் இந்த பூமியில எனக்கு நிறைவாக்குகிறார். அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்றது மாறுறதே கிடையவே கிடையாது. பாருங்க, தவறான வார்த்தைகளை பேசி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு என்னது? அரணை உருவாக்க முடியும். தவறான காரியத்தை பேசி அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு அரணை எழுப்பி இருக்கிறாங்க. என்ன அரண்? ஆசீர்வாதம் வந்துராதபடி தடுக்கிற அரண். எப்ப பார்த்தாலும் சாபத்தை பேசுகிறது, எப்ப பார்த்தாலும் தோல்வியை பேசுகிறது, எப்ப பார்த்தாலும் விரக்தியை பேசுகிறது, எப்ப பார்த்தாலும் கரைச்சு கொட்டுறது, குறை சொல்லுகிறது. எப்ப பார்த்து கர்த்தர் நம்முடைய வார்த்தையில கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த இதே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறதை பேசுவோம், சூழ்நிலையில பேச வேணாம் என்கிற அந்த தீர்மானம் கிடையாது. வாழ்க்கையில அந்த தரமான தீர்மானங்களை அநேக குடும்பங்கள் எடுக்கவில்லை, தனிப்பட்ட நபர்கள் எடுக்கவில்லை. கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுது? என் சூழ்நிலையை பற்றி அதான் பேச போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பர்பஸ் பண்ணி பேச வேணும். நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, ரொம்ப லக்கிங்க நீங்க அப்படிங்கிறாங்க, ரொம்ப ஃபார்ச்சுனேட், ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க நீங்க அப்படிங்கிற. நான் அதிர்ஷ்டசாலி இல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதிர்ஷ்டத்தை பேசுறது கிடையாது. எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. அதிர்ஷ்டத்தினால நான் இப்படி இல்லை, ஆசீர்வாதத்தினால எப்படி இருக்கிறேன். எப்படி ஆசீர்வாதம்? ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறேன். ஒரே நோக்கத்தோடு என்னுடைய கண்களை அது மேல வைத்து, அதை தேடி, அதை நாடி, அதை தெரிந்து கொண்டு, அதை வாயில வைத்து தினந்தோறும் அதை பேசி, அதை அறிக்கை செய்து. அதிர்ஷ்டம் இல்லது, நான் தெரிந்து கொண்டது இது, நான் நாடுகிறது இது, நான் தேடி கண்டுபிடித்தது இது, கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தினது இது, என் வாயில வைத்து இதை பேசி கொண்டு வருகிறேன். அதுதான் இது. ஆகவே அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுறது இல்லை. நான் நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க இவர் அதிர்ஷ்டசாலிங்க, இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டங்க. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு அதிர்ஷ்டம் தான். ஆனா அது ஆசீர்வாதிக்கப்பட்ட வீடு, அதிர்ஷ்டம்லாம் கிடையாது. நம்ம போய் உள்ள நுழைஞ்சாலே ஆசீர்வாதம், எங்க போனாலும் அது ஆசீர்வாதம் தான். ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் கர்த்தர். ஆகவே ஆசீர்வாதம். இப்படி விசுவாசிங்க, சும்மா ஜனங்க சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு அரணை ஏற்படுத்திட்டாங்க நிறைய பேர். தோல்வியின் அரணை, விரக்தியின் அரணை, இல்லாமையின் அரணை, ஏழ்மைத்தனத்தின் அரணை உண்டாக்கி விட்டு எப்ப பார்த்தாலும் அதையே பேசிட்டு இருக்கிறது, தோல்வி இல்லாமையும் பேசி கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், வார்த்தையை கொண்டு ஒரு பலத்த அரணை உண்டாக்குங்கள். என்ன அரண்? தோல்வி உள்ள நுழையாத அரண், ஏழ்மைத்தனம் உள்ள நுழையாத ஒரு அரண். அப்படிப்பட்ட ஒரு அரணை வாழ்க்கையில உண்டுபடுத்த வேண்டும். இருக்கீங்களா? இன்றைக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் சந்திப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் வரைக்கும் கரெக்டா வாயை பேசிட்டு இருப்போம். ஆமென். அப்ப ஜெபம் எப்படி இருக்கணும்? ஜெபத்துல போயிட்டு அதையும் இதையும் பேசக்கூடாது. ஜெபத்துல என்னத்தை பேசணும்? வார்த்தை. ஏன்னா அவர் வார்த்தை தான் எதை செய்ய வந்ததோ அதை செய்து முடிக்கும், செய்யாம திரும்பாது. அப்போ அப்பேற்பட்ட வார்த்தையை பக்கத்திலே வச்சுக்கிட்டு, புஸ்தகத்தில் வச்சுக்கிட்டு, இதை தூக்கி ஷெல்ஃபில் வச்சுட்டு, இல்லை இது வெறும் தலானி கடியில் வச்சுட்டு இதை முத்தம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை எடுத்து என்ன பண்ண வேண்டும்? வாயில வைக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ, எது விருப்பம்? இதில் இருக்கிறது தான் விருப்பம். பாலும் தேனும் என்னுடைய விருப்பம், வெண்ணையும் தயிரும் என்னுடைய விருப்பம், உயர்ந்த இடங்கள்ல ஏறி போகிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா கர்த்தருடைய விருப்பம் அதுதான் இல்லையா? கண்மலை தேன் என்னுடைய விருப்பம். மரம் வளராத கண்மலை பாறையான இடத்துல கூட இது வளருது, ஒலிவ மரம் வளருது, பூக்கள் வளருது, அதனால தேன் உண்டாகுது. அதுதான் வாழ்க்கை. நடக்காத இடத்துல கூட நடக்கும். பஞ்ச தேசத்துல கூட செழிப்பு உண்டாகும். இந்தியா தேசத்துல கூட வாழ்ந்திருப்போம். இப்படிதான் அது. ஏன்னா அது ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட நேச்சர் அது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இருக்கீங்களா? இதை மனதில் வையுங்கள். கையில் உயர்த்துவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை சொல்லுவோம். நீதியின் சூரியனாகிய
இயேசு கிறிஸ்து எனக்காக பூலோகத்துக்கு வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய செட்டையின் கீழே நான் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். ஆரோக்கியம், ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே, எல்லா விதத்திலும் எனக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது. நான் நன்றாயிருப்பேன். உயர்ந்த இடங்களுக்கு என்னை ஏறி வர பண்ணுகிறார். எனக்கு உயர்வை என் தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். கண்மலை தேன், வடியும் எண்ணெய், எனக்கு வெண்ணெய், எனக்கு தயிர், எனக்கு செழிப்பு, எனக்கு ஆசீர்வாதம், இவைகள் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. பாலும் தேனும் தேவன் எனக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்வேன். தினமும் அதையே பேசுவேன். சரீர ஆரோக்கியத்தை பேசுவேன், பொருளாதார வாழ்வை பேசுவேன், மன நிம்மதியை பேசுவேன், தைரியத்தை பேசுவேன், பலனை பேசுவேன், வாழ்க்கையில வெற்றியை பேசுவேன். இதுவே என்னுடைய ஜெபம். மலைகளையும் இது பெயர்த்து எரியும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நம்ம இன்னைக்கு பேசுனது ரொம்ப சீரியஸான விஷயம். வாயில வார்த்தைகளை தெரிந்தெடுத்து வைப்பேன் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு எடுங்கள். தயவு செய்து ஒவ்வொருவரும். நினைச்சதை பேச மாட்டேன். நிறைய நினைவுகள் வருது, ஆனா எல்லாத்தையும் பேசுறது இல்லை. எதை பேசுறேனோ அதான் எடுத்துக்கொள்கிறேன். அதனால திட்டமிட்டு பேசுவேன். வார்த்தைகளை சூஸ் பண்ணி என்னுடைய வாயில வைப்பேன். நன்மையால் என் வாயை நான் தேவன் திருப்தியாக்குவார். நல்ல காரியங்களால் அதன் மூலமா எனக்கு வாழ்வு உண்டாயிருக்கும். விசுவாசியுங்கள். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வருகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக எப்பேற்பட்ட நல்ல மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். நல் வாழ்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இங்க இருக்கிற மக்கள் ஒருவேளை இன்றைக்கு அநேக தேவைகள் இருக்கலாம். ஆனால் இப்பேற்பட்ட சத்தியம் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அது எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது என்று எங்களுக்கு அறிவிக்கிறது. அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். சுகவீனத்தில் இருக்கிறவர்கள் அதை எடுத்துக்கொள்ளட்டும், சத்தியத்தை எடுத்துக்கொள்ளட்டும். பலவீனத்தில் இருக்கிறவர்கள் சத்தியத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அதைரியப்பட்டு போயிருக்கிறவர்கள், ஏழ்மைத்தனத்தில் இருக்கிறவர்கள், வாழ்க்கையில இல்லாமையில் இருக்கிறவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளட்டும். நீர் அனுப்பி இருக்கிற வார்த்தைகள் அவைகளை எடுத்துக்கொள்ளட்டும். பரலோக தேவன் வானத்திலிருந்து அனுப்பி இருக்கிற வார்த்தைகள், தேவ வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளட்டும். அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாயில் இருக்கும் போது நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறதோ அதை வாய்க்க பண்ணாமல் திரும்பாது என்று எழுதியிருக்கிறதே. அதற்கு ஆகவே இந்த ஜனங்கள் தங்களுடைய தேவைகளின் மத்தியிலே உங்களுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, தங்களுடைய தேவைகளை குறித்து வேத வசனம் தேவன் என்ன சொல்லுகிறார் என்கிற வார்த்தையை எடுத்து வைக்கட்டும் வாயிலே. அதை பேசி மலைகளை பெயர்த்து எரியட்டும். அதுவே அவருடைய ஜெபமா இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தை அன்றாடம் அவர்கள் பேசட்டும். வெற்றி அவர்கள் காணட்டும். கர்த்தாவே, சூழ்நிலைகள் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலையும் வெற்றியும் அவர்கள் அடைந்து தேவ நாமம் மகிமைப்படட்டும். இந்த பூமியிலே அநேகர் பார்த்து இயேசு நல்லவர் என்று சொல்லி இயேசுவை நாடுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை உண்டாயிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அப்படி தலை தோங்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாக்குற ஒரு வருஷமாக, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற வருஷமாக, விசேஷமான வருஷமாக இது இருக்கட்டும். கர்த்தாவே, முன்னேறி செல்லுகிற வருஷமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். எனக்கு இன்பம் மேதன கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே. வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்றென்றால் தெம்பாய் நீங்கிற்றென்பேன். அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே.
அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமென். சுத்தமானேன். அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமென். சுத்தமானே.